அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வுலகில் மானிடராய் பிறந்து வாழ்ந்து மரணிப்பவர் ஏராளம். அதில் ஒரு சிலர் மட்டுமே தலைவர்களாய் உயர்ந்து தனிச்சிறப்பு பெறுகிறார்கள். இத்தரணியில் இறைவனின் இறுதி தூதாய் தனிப்பெரும் தலைவராய் வாழ்ந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமைத்துவம் பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் பேச விழைகிறேன். நாம் உம்மை அகிலத்தாருக்கு ஓர் அருட்கொடையாய் அனுப்பியுள்ளோம் என்று குர்ஆன் கூறுகிறது. அகிலத்தார்க்கு ஒரு அருட்கொடையாய் இவ்வவனியில் வந்துதித்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயல்பாகவே தலைமை பண்பை பெற்றிருந்தார்கள். அவர்கள் சிறுவராயிருந்த பொழுது கஅபாவை புதுப்பிக்கும் வேலை நடைபெற்றது. அச்சமயம் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை யார் எடுத்து வைப்பது என்ற போட்டி 4 குலங்களுக்கிடையே எழுந்தது. அப்போது அங்கு வந்த சிறுவர் முஹம்மது 4 குல தலைவர்களையும் தன் மேலாடையின் 4 நுனிகளையும் பிடிக்கச் செய்து அதில் அந்த கல்லை எடுத்து வைத்து பெரிய சண்டையாய் வெடிக்க இருந்த பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு கண்டார்கள். இது அவர்கள் ஒரு தலைவர் என்பதன் அழகிய சான்று. சிறுவராயிருந்த போதே அல் அமீன் அஸ்-சாதிக் என்று அழைக்கப்பட்ட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர் என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். அமானிதம் பேணுவதில், வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் மிகச்சிறந்தவராக இருந்ததால் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்ற சமயத்தில் கூட அவர்களிடம் ஏராளமான அமானித பொருட்கள் இருந்தன. அவற்றை ஒப்படைக்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டு சென்றார்கள். மக்களின் நம்பிக்கையை பெற்றவர்தான் அவர்களின் தலைவராக முடியும். சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் போதித்த சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்வில் அவற்றை அணுவளவும் பிறழாமல் பின்பற்றினார்கள். அடிமை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அரசகுலத்து சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஒரே தரத்தில் நடத்தினார்கள். அடிமைகளுடன் ஒரே தட்டில் உணவருந்துவதும் ஏழை எளியோரின் விருந்தழைப்பை ஏற்பதும் அவர்களின் அன்றாட பழக்கமாயிருந்தது. சொல்வதை செய்து காட்டுபவர்தான் உண்மையான தலைவராக ஆகலாம். ஏழையாய் வாழ்ந்து ஏழையாகவே மரணிக்க வேண்டும் என்று துஆ செய்த தலைவரை எங்காவது நாம் பார்த்திருக்கிறோமா? சிறு மண் குடிசையில் வாழ்ந்து வந்த வள்ளல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேனியில் ஓலைப்பாயின் தடம் கண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் கலங்கி கிஸ்ராவும் கைசரும் மாட மாளிகைகளில் இருக்க அகில உலக தலைவரான தங்களின் நிலை இவ்வாறு இருக்கிறதே என்று கூறிய போது, சொர்க்கத்தில் நம் அந்தஸ்தை இன்ஷா அல்லாஹ் உயர்த்துவான் என்று கூறி சமாதானம் செய்தார்கள். ஏழ்மையில் இனிமை கண்ட இணையில்லா தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும். உகது மலையையே தங்கமாக மாற்றித்தர அல்லாஹ் தயாராயிருந்தான். ஆனால் எளிமையில் ஏற்றம் கண்டார்கள் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழுக்க குறைஷிகளுக்கே சாதகமாய் அமைந்த ஹுதைபியா உடன்படிக்கை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற அனைத்து சஹாபாக்களையும் கோபமடைய செய்தது. இறை ஆணை என்பதால் நிதானத்துடனும் விவேகத்துடனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த முடிவு அல்லாஹுவின் நாட்டத்தாலும் 6 மாதத்தில் மக்கா வெற்றியை பெற்று தந்தது. தீர்க்கமான முடிவெடுப்பது தேர்ந்த தலைவருக்கு ஒரு தரச்சான்று. மத தலைவர்கள் அனைவரிலும் தலை சிறந்த வெற்றியாளர் என்று போற்றுகிறது என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா. உலக புகழ்பெற்ற அறிஞர் பெர்னாட் ஷா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று இருந்திருந்தால் இன்றைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதில் வெற்றி பெற்றிருப்பார் என்று புகழ்கிறார். உலகத் தலைவர்களில் உன்னத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கூறாதவர்கள் இல்லை என்றே கூறலாம். தலைவர் என்றால் தரணி போற்ற வாழ வேண்டும். சஹாபாக்கள் அனைவரும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுவளவும் பிசகாமல் அப்படியே பின்பற்றினார்கள். அது அதிகாரத்தின் மிரட்டலால் அல்ல, அன்பின் பிணைப்பால் நிகழ்ந்தது. தலைவராயிருப்பவர் தன்னையொத்த அல்லது தன்னை விட சிறந்த தலைவர்களை உருவாக்க வேண்டும். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறத்தாழ 1,24,000 நபித்தோழர்களை உருவாக்கி ஒவ்வொரு சஹாபியும் ஒரு நட்சத்திரம் போன்றவர்கள், இதில் நீங்கள் எவரை பின்பற்றினாலும் நேர்வழி அடையலாம் என்று கூறினார்கள். இது அவர்களின் தலைமைத்துவத்துக்கு மிகச்சிறந்த சான்று. நேர்மையின் சிகரமாக திகழ்ந்த நேசநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
திருடியவர் என் மகள் ஃபாத்திமாவே ஆனாலும் அவரது கை வெட்டப்படும் என்று நீதியுரைத்தார்கள். தன் ஆருயிர் பேரர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் மரணம் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட போது அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தங்களின் விசேஷ துவாவை உங்கள் பேரர்களுக்காக செய்யுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதனை நான் மறுமையில் என் உம்மத்துக்களுக்காக வைத்துள்ளேன் என்று அமைதியாய் மறுத்துவிட்டார்கள். தன்னலம் சிறிதுமின்றி தம் உம்மத்தின் நலமொன்றையே நாளும் நினைத்து வாழ்ந்த தன்னிகரில்லா தலைவர். எந்த ஒரு முடிவையும் தன்னிச்சையாக தானே எடுக்காமல் தன்னை சேர்ந்தவர்களுடன் கலந்தாலோசித்தே முடிவெடுப்பார்கள். அகழ்போரில் அகழ் தோண்டியது சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழிகாட்டல். பாங்கின் சொற்களை முடிவு செய்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உயரிய தேர்வு. உயர்குலத்தோர் கோடி பேர் இருக்க கரிப்பின பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காபாவின் மேலேறி பாங்கு சொல்ல வைத்து ஏழை பணக்காரன், உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பாகுபாட்டை களைந்த உன்னத தலைவர். மக்கா வெற்றியின் போது அனைவருக்கும் பொது மன்னிப்பளித்தார்கள். தன் சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்று நெஞ்சை பிளந்த வஹ்ஷியையும், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஈரலை கடித்து குதறிய ஹிந்தாவையும் மன்னித்த மாண்புமிகு தலைவர். மொத்தம் 63 ஆண்டுகள், நபிப்பட்டம் கிடைத்து 23 ஆண்டுகள். இந்த மிக குறுகிய காலத்தில் உயர்ந்த லட்சியம், குறைவான வசதிகள், வியப்பூட்டும் வெற்றி, இவை மூன்றும் பெற்ற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற மா மனிதருடன் எவரையும் ஒப்பிட யாருக்கும் துணிச்சல் வராது என்கிறார் தலை சிறந்த வரலாற்று ஆசிரியர் லாமார்ட்டின். உஸ்வத்துன் ஹசனா என்னும் அழகிய முன்மாதிரி, அனைத்து நற்பண்புகளுக்கும் அழகான மாதிரியாக வாழ்ந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமைத்துவத்துக்கும் தனி மாதிரிதான். தான் கொண்ட உயரிய நோக்கத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியது போல குர்ஆனே தன் வாழ்வாக வாழ்ந்தார்கள். ஒப்பற்ற வீரர் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனோ வலிமையும் ஆன்மீக ஆற்றலும் கொண்ட ஒரு அதிசய தலைவர். அதனால்தான் உலகத் தலைவர்களை தரவரிசைப்படுத்திய த 100 என்ற நூலில் மைக்கேல் ஹார்ட் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதன்மைப்படுத்தினார். இது ஒன்றே போதும் நபிகளாரின் தலைமைத்துவத்தை உலகத்திற்கு பறைசாற்ற. மெஹராஜுக்கு போகும்போது மஸ்ஜிதுல் அக்ஸாவில் 1,24,000 நபிமார்களுக்கும் இமாமாய் தலைவராய் நின்று தொழுகை நடத்தியது தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமைத்துவத்திற்கு அல்லாஹ் அளித்த மாபெரும் அங்கீகாரம். தன் வாழ்க்கையை ஒரு திறந்த புத்தகமாக்கி பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து செயல்களுக்கும் நேரிய வழிகாட்டி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த இந்த ஒப்பற்ற தலைவரின் வாக்கும் வாழ்வும் நாம் பெற்ற பெரும் பேறு. அவரின் அடியொற்றி வாழ்வோம், அல்லாஹுவின் அருள் பெறுவோம் இன்ஷா அல்லாஹ்.